ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். நான் உங்கள் ஜாக்கி சேகர். அஸ்கி வாய்ஸோடு நம்மோடு இணைந்திருக்கிறார். வாய்ஸ் ஆஃப் ஜானகன். இது 101வது நாள் 102வது எபிசோட் 15 மாட்டுப்பொங்கல் என்று ஒளிபரப்பான நிகழ்ச்சியுடைய ஒரு பார்வை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு வந்து கொடுங்க. அண்ட் இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அனைத்து நெஞ்சங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ணும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி லைவில் நமக்கான சப்போர்ட்டுகளை கொடுத்த தியாகராஜன் ஆனந்தன் அண்ட் தருண் விக்னேஷ் மற்றும் ஃபாத்தி பாபு 3 பேருக்குமே வந்து நம்மளுடைய நன்றிகள். ஷாக்கிங்கான நியூஸ் தான். ஜாக்லின் எலிமினேட் ஆகிட்டாங்க அப்படின்றது தான் இப்போ பரபரப்பாக போயிட்டுருக்கு. இல்லை அவங்க அங்கே தான் இருக்காங்க, இது ரூமர்ஸ், அவங்களுடைய ஓட்டுகளை குறைக்கிறதுக்கான சதி அப்படிலாம் சொன்னாங்க. இல்லை பணப்பெட்டி வந்து 8 லட்சமாக வைக்கும் பொழுது மீட்டர்களுடைய அதிகம் 75 மீட்டர் நினைக்கிறேன். ஐ திங்க் அது வந்து ஏதோ கம்மியாக ஏதோ ஒரு 2 செகண்டில் வந்து கம்மியாக உள்ளார வரும்போது வெளியேற்றப்பட்டார் அப்படின்றதான் மேட்ரு. ஸோ இந்த ரிஸ்க்கை அவங்க வந்து எடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த ரிஸ்க்கை அவங்க வந்து எடுத்தாலும் நல்லது தான். ஏன்னா இப்போ தான் ஸ்பேஸில் பேசிட்டு வந்தேன், அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசுவோம். ஸோ அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். எஸ், ஓகே வாங்க. நீங்கள் முக்கியமான மேட்ரு என்னன்றதை சொல்லிட்டீங்க. வேறு ஏதாவது இன்றைக்கி அந்த இதில் முக்கியமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயன் ஓடுனது நல்லா இருக்குது. ரயன் ஓடுனதுக்கு முன்னாடி ஜாக்லின் அவங்கள வந்து ஒரு ஹக் பண்ணுவாங்க. ஆக்சுவலி அது அந்த ஹக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஹக். அது வந்து இதில் காமிக்கவே இல்லை. நான் ஒரு 9 நிமிஷம் ஒரு ஓடுனது ரெடி ஆனதுக்கப்புறம், ஏன்னா சௌந்தர்யா கூட அதை செய்ய மாட்டாங்க. அவங்க தான் வந்து ஃபுல் ஹக்கு கொடுத்து ஓடிட்டு வந்து அதுக்கப்புறம் ஹக்கு கொடுப்பாங்க. அதேமாதிரி ஒரே ஒரு முத்து தவிர்த்து வேறு யாருமே வந்து அவர் வந்து அப்ரிஷியேட்லாம் பண்ணவே மாட்டாங்க. அது ஒரு விஷயம் ஜாக்கி. இன்னொன்று, இப்போ நீங்கள் ஹக்கு கொடுத்ததை காட்டலை அப்படிலாம் சொல்கிறீங்கல்ல, இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏவி ரெடி பண்ணுறீங்க ஜாக்கி. ஒரு டாஸ்க்கு ஏவி ரெடி பண்ணுறாங்க. ஓகேவா? எல்லாரும் கலந்துக்கிட்ட டாஸ்க்கு, அது முக்கியமான டாப் 6 தான் நீங்கள் அங்கே காட்டணும். சரி, ஆமாம், கரெக்டுங்களா? ஏன்னா அவங்களுக்காக தான் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க. ஆனால் மொக்க மோகனா யாரையே காமிச்சாங்களோசரம் ஜாக்லின் வரவே இல்லை. அதுவும் அவங்க நிறைய டாஸ்க்கு ஜெயிச்சாங்க. அதாவது ஒரே ஒரு டாஸ்க்கை தவிர, அதாவது அந்த ஏஞ்சல் டிமோன்ஸில் மட்டும் தான் அவங்க பெருசாக பண்ணலை. மற்ற எல்லா டாஸ்க்கும் ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. ஆனால் அவங்கள எதுலையுமே காமிக்கல. இப்படி வாங்க, இன்னைக்கு எலிமினேட் ஆகியிருக்காங்க. நான் யூனிவர்ஸ் ரொம்ப நம்புவேன். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு விஷயங்கள் சில இழப்புகள் இதெல்லாம் இருந்ததுன்னா வேற ஏதோ ஒரு விஷயம் ஒன்று நல்லதாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். இல்லாத ஏதோ ஒரு விஷயத்த வந்து அது வந்து பேச வைக்குதுன்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஏவியில் எதுவுமே காமிக்கல. இன்னைக்கு ஸ்பேஸ் ஃபுல்லாக, ட்விட்டர் ஃபுல்லாக அவ்வளோ பொண்ணுங்க எழுதிட்டு இருக்காங்க. நீங்கள் காசு கொடுத்து ஜெயிச்சா கூட இவ்வளோ பேரை நீங்கள் சம்பாதிக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா காசுக்கு மாற அடிச்சவன் எல்லா நாளும் வரமாட்டான். இன்னைக்கு அழகிற பெண்கள் இருக்காங்களே, அவங்க மூலமாக நிறைய பேருக்கு அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஓட்டு குறைச்சதுலேருந்து எல்லா விஷயங்களுமே பண்ணுறாங்கன்னு வச்சுக்காங்க. இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் வந்து முத்துவும் ஜாக்லின் மட்டும் இருக்காங்க. ஒருவேளை முத்து ஜெயிச்சாருன்னா என்ன பண்ணுவீங்க? அது ஒரு பெரிய வழியா இருக்கும். ஆனா இது வந்து அந்த ரிஸ்க் அந்த பொண்ணு எடுத்துக்க கூடாது. ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கும்போது இன்னும் அது. ஆனா இன்னைக்கு வெளியே போயிட்டு உள்ளார வரும்போது ஜெஃப்ரி மாதிரி ஆட்கள் அது எப்படி பார்க்கும் யோசிச்சு பாருங்க. நான் ஏன் சொல்றேன்னா, இந்த ஒண்ணுமே தெரியாம ஃபைனல்ஸ்ல போய் வெளியில வந்து பார்த்து அதிர்ச்சி ஆகிறத விட இப்போ நீங்க போகும்போது அவங்கள வந்து லெஃப்ட்ல டீல் பண்ணலாம். ஒன்று அந்த பொண்ணு அப்படிலாம் பண்ணாது. அப்படி பண்ணாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. யோசிச்சு பாருங்க, அந்த வீட்டில் அந்த பொண்ணுக்கிட்ட உனக்கு வந்து வெளியில மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு, ஆர்கானிக்கான செல்வாக்கு உனக்கு இருக்குது, பிஆர் டைம்லாம் இருக்காங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஆர்கானிக்காக உனக்கு இருக்குது, நீ தைரியமாக விளையாட, நான் பணப்பெட்டியில் கோட்டை விட்டுறாதுன்னு யாராவது ஒருத்தவங்க சொல்லி தாங்க அந்த பொண்ணு அந்த ரிஸ்க் எடுத்திருக்காரு. அந்த வீட்டில் நிறைய விஷயங்கள் அவங்கள வந்து ப்ரீ ப்ரெஷர் பண்ணி தான் அந்த பொண்ணு அந்த முடிவெடுத்து. இதுவும் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னும் 3 நாள், இது புதன்கிழமை, வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு 4 நாள். சனிக்கிழமை மொத்தமாகவே முடிஞ்சிடும் கதையே. ஞாயிற்றுக்கிழமை சுத்தமாக ஓவர். அப்போ யோசிச்சு பாருங்க, 3 நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணு பேச வைக்குது. அந்த பொண்ணு இப்போ வெற்றியோ தோல்வியை பற்றி இப்போ யாருக்குமே கவலை இல்லை. ஜாக்லின் அது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி, வெளியே வந்தாங்க, அவங்க எல்லா விஷயமும் தெரியுது. இப்போ அதுக்கப்புறம் அவங்க பேசுறது எல்லாமே வரல. அப்படிதான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக. இதில் நீங்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் ஜாக்கி. இப்போ நமக்கு எப்போ ஆத்தாத்து போகும்னா, இப்போ நம்ம வந்து 100 ஓட்டு போடுறோம் அப்படின்னா பிஆர் மூலமாக வர்ற ஓட்டுகள் பயங்கர அதிகம் இல்லைங்களா? அந்த மாதிரியான நம்ம நீங்க அதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த மாதிரி ஓட்டு வந்துருச்சு அப்படின்னா அப்ப நமக்கு ரொம்பவே ஆத்தாத்து போகும். என்னையா இது, அப்புறம் எதுக்கு நாங்களாம் ஓட்டு போட்டோம், அப்புறம் எதுக்கு நாங்களாம் ஓட்டு போட்டோன்ற ஆற்றாமை பயங்கரமா இருக்கும். அந்த ஆற்றாமைக்கு இது எவ்வளவு பரவாயில்லைங்க. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி
எல்லா இடங்கள்லயுமே ஒரு மென் சோகம் தேவைப்படுது இல்ல, அது அந்த பொண்ணுக்கு வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். இல்ல நான் இதை பத்தி பேச நினைச்சேன், நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நல்லா வாழ்ந்தவனை பத்தி அவனும் பேசவே மாட்டான். லைலா மஜ்னு தோத்து போயிட்டானா, முகுந்து வரராஜ் செத்து போயிட்டானா. இப்ப முகுந்து வரராஜுடைய ஒய்ஃப் வந்து கல்யாணம் பண்ணி 2 குழந்தையோட இருந்தா அது வந்து அது எப்படி அது சந்தோஷமா இருக்கிறதே அங்க வந்து ஒரு சோகம் இருக்கணும் அவனுக்கு. யோசிச்சு பாருங்க, அவரு இறந்துட்டாரு. அதன் பிறகு வந்து இவங்களை கல்யாணம் பண்ணிக்க மாமனார் மாமியாரும் முகுந்தோட மாமனார் மாமியார் சொல்றாங்க கல்யாணம் பண்ணிக்காம உனக்கு இளம் வயது தான் வேணான்றாங்க. அது அவங்க சாய்ஸ். ஆனால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் இதே முகுந்த் வரராஜுடைய ஒய்ஃபு ரெபேக்காவா, அவங்க கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைங்களை பெற்றிருந்தாங்கன்னா அவங்கள வந்து பெருசாக கொண்டாட மாட்டாங்கன்னு சொல்ல வரேன். இந்த தமிழ் சமூகம் கொண்டாடாதுன்னு நான் எழுதி தரேங்க. இதுக்கு ஒரு பெரிய உதாரணம், இவ்வளோ பெரிய உதாரணம்லாம் வேணும். சீரியல்கள் ஏன் ஓடிட்டு இருக்கு? அதேதான் எங்கேயாவது ஒரு பொண்ணை நசுக்கி இதே ஃபார்மேட் தான் இவங்க இதில் எட்டு வந்திருக்காங்க. அவ்வளோதான். அதுல என்னன்னா இந்த இப்படி போய் யோசிச்சு பாருங்க. இப்ப இதுவே வந்து முத்து ஓடி போய் அவரு ஜெயிக்கிற ஒரு ஆளா இருக்கிறாரு. முத்து ஓடி போய் கீழே விழுந்து முட்டி தேஞ்சி எழுந்திருக்க முடியாம கால் பிசைக்கி தோத்துனா என்ன இருப்பீங்க? அவங்க வந்து அவங்கள பொறுத்தவரை எல்லாமே கண்டென்ட். இப்ப தோத்து இப்ப யோசிச்சு பாருங்களேன், இந்த 50 நாள்ல அவங்க வந்து குட்டி சேவராகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு டீம் வந்து இது கையாண்டுச்சு. இப்பத்திய பொறுத்தவரை நாளைக்கு பாருங்க அங்க இதுக்கப்புறம் ஜாக்லின் உள்ளார போகும்போது பேசும்போதெல்லாம் இது யார் இப்போ ஒன்றும் இல்லை, ஆறுனம் ஒண்ணுமே இல்லாம ஒரு விஷயத்துக்கு வந்து அவரே காமிச்சிட்டு இருந்தாங்க. அது இப்போ வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்கா சாப்பாடு. இதுல அந்த பொண்ணு வந்து அங்கேயும் அதையும் இங்கே சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்லாம் கிடையாதுங்க. இன்னொரு பொண்ணை வந்து காலி பண்ணி அவ்வளோ திமுறா பேசி அவன் என் வீட்டில் தான் இருப்பான்னு சொல்லி இப்போ அவனை கழட்டி விட்டுட்டு இப்போ அதே வீட்டில் இன்னொருத்தவங்க கூட வந்து நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. அது உங்கள் சாய்ஸ், அது இல்லை பர்சனல். ஆனால் நீங்கள் தைரியமான பெண்மணின்னு சொல்கிறாங்கல்ல. இல்லை அதுதான் ஜாக்கி நான் சொல்ல வந்தேன். ஒரு வீடு, அந்த வீடு 3 விதமான பெண்களை ரொம்ப ஈஸியாக கற்றுக் கொடுத்துருச்சு. ஒரு பொண்ணு ஓடுது, நான் எப்படியாவது ஜெயிச்சிடணும், என்ன நான் நிரூபிச்சுக்கணும் அப்படின்னு அழகை வெளிப்படுத்தி விளையாடிய பெண் சொல்லுவேன். புறாழகை பத்தி அந்த பொண்ணு கவலைப்படதே கிடையாது. அதேதான் அந்த பொண்ணு. ஓகேவா? இன்னொரு பொண்ணு என்ன அப்படின்னா, நான் பியூட்டி ப்ரிவிலேஜ்ல ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்கு. இல்ல நான் அந்த பொண்ணை கொண்டு வரல, நான் கொண்டு வர்றது தர்ஷிகா எப்படி இருக்காங்க, ஜாக்லின் எப்படி இருக்காங்க, அன்ஷிதா எப்படி இருக்காங்க. வெரி வெரி சிம்பிள். இல்ல நானு இப்ப ஜாக்கி கிட்ட பேசும்போது இப்ப இவ்வளவு பலகீனமான பெண்கள் அப்படின்னாங்க, அவங்க இவ்வளவு பலகீனமாவா இருக்கும் கேர்ள்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னேன். இல்ல இவ்வளோ பலகீனமாக இருக்கிறவங்க இருக்காங்க, ஒரு 50% இல்லை 60% இருக்காங்கன்னா ஒரு 40% ஜாக்லின் மாதிரி இருக்கும். ரைட். அது காரணம் என்னன்னா, புத்திசாலித்தனமாக வளர்க்கப்பட வேண்டும், கொஞ்சம் கஷ்டமாவது நீங்கள் பட்டுருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு அதனுடைய வேல்யூ தெரியும்னு சொல்கிறேன். ஏன்னா எழுந்து பார்த்தா அப்பம் தூக்கில் தொங்கிட்டு இருக்கான்றது தான் வந்து ஜாக்லினுக்கான மிகப்பெரிய அதிர்ச்சி. அதுலேருந்து இந்த பொண்ணு படிப்படியாக இவ்வளோ தூரம் வந்து இந்த அதிர்ச்சி வந்து அதுக்கு பெருசாக உடஞ்சி போயிருக்கும். நான் இல்லைன்னா சொல்ல வரல, ஏன்னா 2 செகண்டில் உள்ளார போயிருந்தா அது ஒரு கெத்து. ஆனால் இந்த கெத்து இல்லாட்டாலும் இது வந்து பேசப்பட்டு இருக்குன்னு சொல்ல வரேன். இது இப்போ இந்த கெத்து உள்ளார போய் அந்த 8 லட்சம் வச்சு போகலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் என்னன்னா இந்த அளவுக்கான அந்த கொண்டாட்டம் இருக்குமானா இருக்காதுன்னு சொல்ல வரேன். அதுதான் வந்து சொல்றேன், கெட்டதையும் ஒரு நல்லதா யோசிக்கணும்னா அதை நீங்க இப்படிதான் பார்க்கணும்னு நான் சொல்ல வரேன். நான் அதுதான் முன்னாடியே சொல்றேன். ரெபேக்கா வந்து 2 பிள்ளைங்களை பெற்று ஹாப்பியா இருந்தாங்கன்னா இங்க எவனுமே அதை கொண்டாடி இருக்க மாட்டான். அதை எப்படிலாம் கழுவி ஊற்றிருப்பான்னு எனக்கு தெரியும். இந்த தமிழ் சமூகம் ஒன்றும் இல்லை, ஒரு பொண்ணு காணாமல் போயிடுச்சு இப்போ சமீபத்தில், கீழே செம ஃபிகர். இது நீங்கள் அவங்களை குத்தமே சொல்ல முடியாது. இப்போ ஒரு ஏஜில் ஒரு பக்குவம் இருக்கும்ல, நீங்கள் எல்லாரும் ஒரே ஏஜ் பக்குவத்தில் இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாதுன்னு சொல்ல வரேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து 20 வயசு வரலையும் பார்க்கும்போது அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். செக்ஸு, பொண்ணு, அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். 20லேருந்து 30 ஒரு ஏஜ், 30லேருந்து 40, 40லேருந்து 50ன்னும் போது ஒரு மெச்சூர்டு. அதான் பார்த்து இதில் என்ன இருக்குன்ற அந்த முதல்ல போய் விழுந்ததில் என்ன இருக்குன்னு பார்க்கறது போய் இவ்வளோதானா அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. அப்போ இவ்வளோதானா இருக்கும்போது இப்போ முதல்ல வரான் இல்லையா, ஆர்வமாக இருக்காங்க, அவனை நீ கேலி பண்ண முடியாதுன்னு சொல்ல வரேன். இது வந்து தொட்டு வரக்கூடிய விஷயம். எல்லாருமே என் பார்வையில் தான் பார்க்கணும் அவசியம் இல்லைன்னு சொல்ல வர்றதுக்காக இதை வந்து எடுத்து வந்து சொல்கிறேன். எஸ் ப்ளீஸ். ஓகே. ஸோ இல்லை நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசுனீங்க ஜாக்லினுக்கு. இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சில நேரங்கள்ல இந்த ஆற்றாமை நீங்க கொண்டாடாத இடத்துல இருக்கிறத விட கொண்டாடுற இடத்துல வந்து இருந்துடலாம். ஐஸ்வர்யா தேவதர்ஷனா ஒரே ஒரு கமெண்டோட அப்படியே இருங்க, எல்லாரும் கமெண்ட் போடணும். உங்க ஆர்வம் புரியுது, அந்த ஒன்னோட 3 போடுறீங்க, அதோட நிறுத்திக்காங்க. ஓகேங்களா? நன்றி. எஸ் சொல்லுங்க. ஓகேவா? ஸோ
என்னுடைய பார்வையா இன்னொன்று என்ன இருந்ததுன்னா, அட்லீஸ்ட் சில நேரங்களில் சில விஷயங்கள் அவங்க இருக்காங்க, இந்த 4 நாளைக்கு நம்ம தான் ஆட்டாத்து போயிருந்திருப்போம். என்ன ஒண்ணுமே பண்ண மாட்டேன். இன்னைக்கு கூட அன்ஷிதா அவங்க ஒரு 2500 ரூபான்னா நான் கொடுக்க மாட்டேன், ரயனுக்கும் இவங்களுக்கும் நான் கொடுக்க மாட்டேன், ஜாலியா பேசினாங்க. நீ பேசுறது எப்படி தெரியுமா இருந்தது, எனக்கு வந்து பாக்குறதுக்கு அது ஜாலியா இல்ல. சம்பந்தப்பட்ட ரயன் கம்னு இருக்கப்பல ரயன்ட்ட போய் கேட்டே உனக்கு அது ஒரு மாதிரி இருந்தா, சூப்பரா சொன்னார் ரயன், ஜாக்லின் உனக்கு ஒன்று புரிஞ்சுக்கோ, இங்க இருக்கிற 6 பேருக்கு அது வேற மாதிரி இருக்கும், அந்த பக்கம் இருக்கிற 16 பேருக்கு அது வேற மாதிரி இருந்திருக்கும், நீ அதை பத்தி யோசிக்காத அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல் கொண்டு வராரு. அங்கேயுமே கூட போய் நீங்க அவங்கள வந்து ஏதாவது ஒரு இடத்துல அப்படி பார்த்தா தர்ஷிகா கூட சுத்திட்டு இருந்த ஒரே வீட்டுல 100 நாள் கூட தான் அந்த பையனை கூட தான் நீங்க சுத்திட்டு இருக்கீங்க. இது கூட தான் வேற மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. அந்த பொண்ணு திரும்பி கேட்டுச்சுன்னா கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும் நான் கேட்கறேன். அதனாலதான் நீங்க இப்படி இருக்கீங்களே தைரியமா. பொண்ணு கேட்காது. ஜாக்கி நீங்க தப்பாக சொல்றீங்க. அப்படியே அந்த பொண்ணு கேட்டாலும் இவங்க வந்து ஆமா இப்படிதான், எனக்கு பிடிக்கல, எனக்கு வேண்டாம், எனக்கு உன்னோட பேச விருப்பம் இல்ல அப்படின்ட்டு போயிடும். அதை வந்து நம்ம வந்து வாவ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். எவ்வளவு போல்டா அன்ஷிதா சொன்னாங்கல்ல, விருப்பம் இல்ல. அதை பத்தி ஒருத்தவங்க யாரோ எழுதியிருந்தாங்க, எனக்கு சிரிப்புதான் வந்தது. பயங்கரமான கன்னிங்கான ஒரு பெண் அன்ஷிதா. எஸ் சார். அதாவது இந்த கலைக்கிறதுன்னு இருக்குல்ல, அதை அழகா செய்யறாங்க அவங்க. ரொம்ப அழகா ஜாக்கி. அதை சிரிப்பினுடைய கடந்து செல்கிறார்கள். இல்ல நான் இந்த மாதிரி கேரக்டர் பார்த்துருக்கேங்க ரியல் லைஃப்ல. அந்த கேரக்டர் எப்படி இருக்கும்னா கூடவே இருப்பாங்க, நீங்க அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் கொடுப்பீங்க. உங்களை இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஜாக்கி நானும் ரொம்ப க்ளோஸா இருக்கோம்னு வச்சு அதை கெடுக்கிறதுக்குனே வருவாங்க. இல்லை அதை கெடுக்கிறது எப்படின்னா, ஜாக்கி கிட்ட வந்து பழகிறதே எப்படின்னா, எனக்கு ஒன்று எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, எவ்வளோ க்ளோஸ் தெரியுமாங்கிற மாதிரி பழகிட்டு உங்களை எப்படி நகர்த்துவான்னா, பார்த்தல்ல நீ என்ன பண்ணி எனக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறான். அந்த இம்பார்ட்டன்ட் எது கொடுக்குறேன்னா, இவங்களை நான் டெய்லி பார்த்துட்டே இருக்கேன், கூடவே வாழ்ந்துட்டு. இல்லை அதுக்கான காரணம் சொல்கிறேன். அவங்க ஐயோ இந்த பொண்ணு அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். ஒன்றும் இல்லை, ஹபீஸ் பெயிண்டியர்லாம் அப்படி வந்தது தான். கேட்ட குத்தம் பாரு, என் பீரியட்ஸை வந்து கேட்குறேன், ஒன்னதை வந்து விட்டான் பாரு டீல்ன்ற மாதிரி அங்கேயும் குழப்பத்தோம். அப்போ தான் தெரிஞ்சது, ஓஹோ இப்படி ஒரு கேம் ஓடுதா உள்ளார அப்படின்னு. இது நம்ம இயல்பாக ரொம்ப வந்து ஒரு விஷயமா அந்த ஒரு ஒன்றும் இல்லை. அதுக்காக நம்ம எல்லாரையும் அந்த லிஸ்ட்டில் சொல்ல முடியாது. ஒரு பொண்ணு வந்து லோகி, அவள் வந்து பெரிய வழி, அந்த பொண்ணுக்கு அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, ஒரு சொத்துக்கான பெரிய போராட்டம், பெரிய வலியோடைய போராட்டம். அந்த வலியோடைய போராட்டத்தில் அப்பப்பெல்லாம் எனக்கு வந்து நான் இப்போ கேஸுக்கு போகிறேன், இப்போ வந்து கோர்ட்டுக்கு போகிறேன், இப்போ இது மாதிரி ஆகணும்னா நான் என்ன பண்ணுறதுன்னு போது நான் வந்து ஆறுதலான 4 வார்த்தை சொல்லுவேன். எல்லாம் சரியாயிடும்டா, நீ கவலைப்படாத, உங்கள் அப்பா அம்மா உன்னை பார்த்துட்டு இருக்காங்க. நேற்று வந்து கொஞ்சம் இந்த படம் பார்க்க போனது அங்கங்கே இந்த பொங்கல் ரிலீஸு இதுவும் இந்த ஊரில் வந்து மாட்டினால இன்னும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. இதுவும் பண்ண முடியல. அப்படியே ஓடிட்டு இருக்கும்போது சரி அந்த பொண்ணு வந்து இன்னைக்கு கேஸ், அதாவது 3 நாளுக்கு முன்னாடி அந்த பொண்ணு இந்த கேஸ் வருது, எனக்காக ப்ரே பண்ணுன்னு சொன்னால் நான் ப்ரே பண்ணி எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டேன். நேற்று போகும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னா, நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் நான் பதில் சொல்ல முடியல. ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேலை. இன்னைக்கு காலையில் எழுந்து பார்க்குறேன், நான் கேஸில் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ ஹாப்பி. நான் சொன்னேன், பணத்தை வந்து ஒழுங்கான இடத்துல முதலீடு பண்ணு, இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு. அப்போ வந்து அது ஒரு வார்த்தை அனுப்பிச்சது, எங்கள் அப்பா அம்மாலாம் இங்கே தானே இருக்காங்க, என்னை விட்டுலாம் போகல, நீ தான் எனக்கு அப்பா, நீ தான் எனக்கு அண்ணா, நீ தான் எனக்கு அம்மா, நீ தான் எனக்கு தோழன், நீ தான் எனக்கு ஃப்ரெண்டு, உன்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும் மாதிரி இருக்கு. இப்படியும் பார்த்தேன். எது கன்சிடர் பண்ணணுமேனு கன்சிடர் பண்ணதுக்கு பார்த்தியா, உன்கிட்ட உங்ககிட்ட தான் உனக்கு கூட தான் உன் பொண்டாட்டி பீரியட்ஸ், நீ ஹவுஸ் பெயிண்டியர் கேட்கவே இல்லை, என்ன கேட்ட பார்த்தியா, அதை போய் அவகிட்டே சொல்லி இந்த மாதிரி எச்சத்தனமான வேலைகள்லாம் நிறைய நடந்துன்னு வச்சுக்கோங்களேன். இது அப்போதான் எனக்கு தெரிஞ்சது, ஓஹோ இதெல்லாம் பாடம் இல்ல. இது எதுக்காக நம்ம சொல்ல வந்தோம்னா, அந்த ஒரு விஷயத்தை தான் அன்ஷிதா செய்யறாங்கன்னு சொல்றேன். அந்த ஒரு விஷயத்த ரொம்ப அழகா அன்ஷிதா வந்து எடுத்துட்டு போறாங்க. பார்த்தல்ல எனக்கான விஷயம் என்னன்னு உனக்கு இப்ப புரியுது. உண்மையிலே உலகத்திலே நான் நொறுங்கி போன நாள் அப்படின்னு சொன்னா அந்த நாள் தான். என் ஒய்ஃப் சொன்னா, நீ அவளை ரொம்ப நம்புற ஜாக்கி, அவள் என்ன பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே அதுக்கப்புறம் எந்த பொண்ணுகிட்டையும் நான் விட்டு கொடுத்ததே இல்லை. அது ஒரு பாடம் எனக்கு. கன்சிடரேஷனை வந்து நீ இப்படி பண்ணுவியா, உனக்கு அது உண்மையான கன்சிடரேஷன், உண்மையான லவ் அது ஆக்சுவலி. இல்லை அது ரொம்ப வந்து அது எப்படி சொல்கிறது, அதான் அந்த மாதிரியான ஒரு விஷயத்த அன்ஷிதா பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறேன்.
அது வந்து ரொம்ப ஈஸியா பண்றாங்க. அப்ப வந்து அப்பதான் நான் சொன்னேன், இவ்வளோ வீக்கா பொண்ணுங்க. இதுல இன்னொரு விஷயம் இருக்குல்ல, இந்த ஆதாயம் தேடுபவர்கள் அப்படின்னு இருக்குல்ல, அதாவது இப்படி சொல்லிடுறேன் இந்த பாயிண்ட் பேசினால, ஆதாயம் தேடுறவங்க இல்ல நான் பாரு குட் அப்படின்னு நிரூபிப்பாங்கல்ல. ஒரு சில கேரக்டர்ஸ் பார்த்துருப்பீங்க நீங்க, நம்ம ஃப்ரெண்ட்லியா இருப்போம், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, பெண்கள் கிட்ட முக்கியமாக நான் சொல்றது, அது அந்த பொண்ணு வந்து லவ் பண்ற மாதிரி இருந்துச்சு, அசிங்கப்பட்டுருச்சு வீட்டுக்குள்ளார, திரும்பி வந்திருக்கு அதே வீட்டுல, அந்த பொண்ணு அந்த தைரியமா ஹேண்டில் பண்ணிச்சு, அம்மா கொடுத்த மோதிரத்தை வாங்கிட்டு செருப்பு எடுத்து காமிச்சு, இது எடுத்து இதாலே அடிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு எல்லாம் பண்ணி முடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, பவித்ராவை நான் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படிங்கிறத அந்த பொண்ணு நிரூபிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம நேற்று கூட சொன்னோம், பவித்ரா வந்து இந்த மாதிரி கேட்டாங்க அந்த பொண்ணை அப்படின்ட்டு. நீங்கள் ஒரு தடவை கேட்டிங்கன்னா பிரச்சனை, ஐயோ கடவுளே கேட்காதன்னு சொன்னேனே. இது வந்து எப்படின்னா ரொம்ப ஜோக்காக ஜாலியாக சொல்கிற மாதிரி இருந்தது. அதற்கப்புறமும் நீங்கள் நான் ஒரு 2-3 கிளிப்பு பார்த்தேன். இந்த தவறுகளை நாமளே பண்ணுவோன்ற, நாமளே நிறைய இடத்துல இல்லை நாமளே நிறைய பண்ணியிருப்போம் அறியாமல். அதை நீ திருத்திக்கணும். நாம வந்து இந்த மாதிரி வந்து நிரூபிக்கிறதுக்காக இல்லை, நம்மளையும் அறியாமல் அவங்க ஆட்டாத்து போவோம். சில இடத்துல வந்து நம்மளை மீறி ஒரு விஷயம் செஞ்சு அது முகம் வாங்கும் போது, பொண்ணு இல்லை இன்னைக்கு ஜாக் வந்து போனாங்க, அது வந்து ஆட்டாத்து போகுது. ஏன்னா அந்த பொண்ணு அந்த முடிவு எடுத்துக்க வேண்டியது இல்லை. ஏன்னா விஷால்லாம் பாருங்க அங்கே இருக்கிறாரு, அங்க ஃபேட்மேன் சொல்லியிருக்கிறாரு, இது வந்து சும்மா நடிக்கும், போயிட்டு அப்படி நடுவில் வந்துடும். ஏன்னா சௌந்தர்யா போயிட்டு வந்ததுனால இந்த பொண்ணை அது தூண்டுதல் தானே. அது ஒண்ணு. இன்னைக்கு விஷால் சொல்றாரு, அவ கேட்கறதே எதுக்கு, நான் போலன்னு ஃபீல் பண்றாடா ஜாக், அவனு போக மாட்டா. யாரு? சுனிதா. அப்போ உடனே விஷால் சொல்றாரு, இந்த சாப்பாடு விட்டு வந்தார்ல அந்த டைம்ல, அவ சொல்றதே எதுக்குன்னு தெரியுமா உனக்கு, புரியுதாடா, நானும் பவித்ராவோ இல்ல போவோன்றதுக்காக. ஆமா, போய் அவுட் ஆயிடும், இவங்க இருக்கலாம் அப்படின்றது. அந்த மாதிரி உசி கூட்டு பண்ணுவாங்க. காதல் விடும்போது நான் அப்படிலாம் கிடையாது, நான் பார்த்து நிரூபிக்கிறேன்றதுக்காக போய் தான் மாட்டாங்கன்னு வச்சுக்கோ. அதுதான் சொல்றேன். இதை நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய வழிதான். ஆனா காலமெல்லாம் பேசுவதற்கான ஒரு விஷயத்தையும் அது ஒரு சோகமான ஒரு விஷயத்தையும், அதுதான் உதாரணங்கள்லாம் நான் சொன்னேன், நிறைய விஷயங்களை சொன்னேன். ஏன் 96 வந்து ஜெயிச்சது யோசிச்சு பாருங்க. அவன் கட்சி வரையும் கையடிச்சுட்டே இருந்தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதுதான், எவனா ஒருத்தன் சாகணும், எவனா ஒருத்தன் வந்து மாத்து வாங்கணும் இந்த உலகத்துல, அவன் நல்லாவே இருக்கக்கூடாது, ஹாப்பியா இருக்கக்கூடாது. அவங்ககிட்ட ஏதாவது ஒண்ணு இருக்கணும் மேடம், ஒரு சோகம் இருக்கணும். கட்சி வரலையும் வரான், கட்சி வரலையும் வர தொடவேல் போ. அவன் காதல் சம்பந்தமானது, அது முதல்ல நீங்க விட்டீங்க. ஐயோ உண்மையிலே நானும் என் ஊர்ல பாதிரிக்கு இப்போ ஜெகதாம்பிகா டாக்கிஸ், அப்புறம் பாதிரிக்கு இப்போ முருகாலயா, கடலூர் கமலம், பாடலி, ரமேஷ், வேல்முருகன், நியூ சினிமா, இந்த பக்கம் நவீனா. இல்லை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போகிறதுனால பாண்டிச்சேரியில் ஃபஸ்ட்டு நவீனான்னு சொன்னேன். நவீனா, நியூ டோன், அப்புறம் ரத்னா, ஸ்ரீராம், ராஜா, அப்படியே ஜெயராம், செல்வம், ஜீவா ருக்மணி, அந்த பக்கம் பாலாஜி, அப்படியே இப்படி போனோம்னா ராஜா தேட்ரு, கந்தன், ஜெயராமு, அப்படியே போனோம்னா பாலா ஆனந்தா, அங்கே ஏவலார் அஜந்தா லாஸ்ட்டாக ஒன்று. அப்புறம் அப்படி போனால் இது மாதிரி அவ்வளோ தேட்டரில் நான் படம் பார்த்துருக்கேன். இப்போ 96 அப்போல்லாம் பார்த்துருந்தா நான் உண்மையிலேயே செம்ம. ஏன்னா நம்மளுக்கு அதனுடைய ரியாலிட்டி அப்போ தெரியாது. எல்லாரும் சொல்கிறானுங்க, ஏன்னா இவனுங்க எல்லாருமே இந்த மாதிரியே வந்து கைத்தட்டி கையடிச்சுட்டு போயிட்டு இருக்கணுங்களாம். அதனால வந்து அது கொண்டாட்டமாக இருக்கும். எவனாவது அது இது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமாடா, 40 வயசு வரலையும் இப்படி சுற்றுறது ரொம்ப கொடுமைடாது, இதுக்காக வாழற மாதிரி இதுக்காக வாழணும் அப்படின்னு கேட்டால் யோசிச்சு பாருங்க. இந்த கேள்வி எவனுமே கேட்க மாட்டான். ஏன்னா இங்கே அத்தனை பேருமே அப்படி தான் சுற்றிட்டு இருக்கேன். சொல்லுங்க. இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு ஜாக்கி, அந்த மாதிரி இது அப்புறம் திவ்யான்னு ஒரு ஒன்று, அவன் வந்து ரொம்ப 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 அழகாக இந்த காதலிக்க நேரமில்லை படத்தை வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தீங்க. சுதாவும் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க அந்த கேமரா ஒர்க் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் நிறைய விஷயங்களை போகிற போக்கில் பேசுனீங்க. ஏன்னா ஒரு வாட்டி வந்து நம்ம வந்து என்கிட்ட வந்து பெரியாரை பற்றிலாம் நிறைய பேசணும்னு ஒரு தம்பி சொன்னான், இதை வந்து நீங்கள் நிறைய பேசணும் அப்படின்னு சொன்னான். இல்லைடா ரொம்ப பேசணும்னு வச்சுக்கோங்க, அதை பற்றி இல்லை தனியாக எபிசோடாக பேசினா அது வந்து போர் அடிச்சிடும். போகும்போது இந்த மாதிரி முக்கியமான விஷயத்தில் அப்படி ஒரு சொருகிற மாதிரி சொருவி ஒன்றுண்டா அப்படின்னு நீங்கள் சொன்னது ஞாபகம் இருக்குது. அதை வந்து இந்த இதில் நீங்கள் பண்ணது வந்து ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது அப்படின்னாங்க. ஸோ அதற்கான வீடியோ லிங்க்கை கொடுத்துருக்கேன், அந்த காதலிக்க நேரமில்லை வீடியோ லிங்க். அதில் நிறைய விஷயங்கள் நான் பேசியிருக்கேன், கொஞ்சம் ஓப்பனப்பாகவே பேசியிருக்கேன்.
அதுதான் இது வந்து யாருமே இப்படி பேசுனதில்லை அப்படின்னு சொன்னாங்க. இது அதான் டேபு திங்ஸ்லாம் நம்ம பேசியிருக்கோம். அதுதான் நம்ம அதுக்கான லிங்க்கை ஜாக்கி டிவியில் இப்போ கொடுத்துருக்கேன். இப்போ கிளிக் பண்ணி அதை பொறுமையாக பார்த்துக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த பொண்ணு மேலே அவ்வளோ ப்ரெஷர், அதுக்கான முடிவுகளை எடுத்தால் இன்னொன்று இப்படியும் யோசிங்க. இப்படிலாம் பேசினோம். ஜாக்லின் வந்து பணம் மிக முக்கியமான விஷயம். ஜாக்லினுக்கு அது தெரியாமல் கிடையாது. இல்லை, தேவையும் உண்டு. இல்லை அது தெரியாமல தேவையும் உண்டு. ஏன்னா போகிறதுக்கான அடியை கணக்கு போடுறவங்க, வர்றதுக்கான அடியை கணக்கு போடுறவங்க ஜாக்லின் மிஸ்ஸிங். அதுக்கு வந்து அதுக்கு ஃபிட்டாக இப்போ ராயன் ஓட்டமும் ஜாக்லின் ஓட்டமும் ஒன்றும் இல்லை. ஆனால் டீம் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் ஜாக்லின் மாதிரியான உடம்புல கொண்டவர்களை ஓட விட்டு நாங்கள் பார்த்து தான் இந்த முடிவுகளை எடுத்தோம்னா நீங்கள் வந்து கதை விடலாம். அது இந்த டீம் எப்படிப்பட்ட டீம் ஜாக்கி? இயல்பாக இருக்கிறவங்க வந்து புஷ்அப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறப்ப இது தானே இது பேர் எப்படி போடுவீங்க, பிளாங்க்கு அந்த மாதிரி இருக்கிறவங்கள காட்டுவாங்க. ஆனால் அந்த பாடகி ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, பயங்கர அவங்க பாடியே ரொம்ப ஹெஃப்டியான பாடி, அந்த இது அப்படின்னு முடிப்பாங்கல்ல, அவங்க வந்து பிக் பாஸ் வீட்டில் வரும்பொழுது 1.5 minutes என்னவோ வந்து போட்டாங்க பிளாங்க்கு. அதை காட்டவே இல்லை மெயின் எபிசோடில். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. இந்த விஜய் டிவி எப்பவுமே அப்படிதான். அவங்க ஓடும். நாங்க உடல் பருமனா இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி டாஸ்க் வைக்கிறோம், இதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா நீங்க எதை முன்னிலைப்படுத்துறீங்க, யாரை காட்டுறீங்க? அக்ஷயா முதுகுக்கு மேல வந்து அரிசி மூட்டையை வச்சுட்டு பிளாங்க் போட்டா அதை காட்டுவீங்க. ஆமா 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 அக்ஷரா தானே? அக்ஷரா ராஜு இதில் வந்தாங்க, எக்ஸசைஸ் பாடி ஃபிட் மாம்க்கு நிகராக. நான் இன்னொரு லேடி சொன்னேன்ல, பிளாங்க் போட்டாங்க. அது கரும என்ன, யாரை பற்றி பேசினா எனக்கு என்ன இது இப்போ நீங்கள் சொன்னீங்க, ஸ்பார்க் ஆச்சு சொல்லுங்க. அல்ல அந்த மாதிரி இல்லை, இது ஜோக்ஸ் அப்பார்ட். பட் அந்த மாதிரி இருக்கிறது இவங்க பெருசா கொண்டே வரது. அதுதாங்க நீங்கள் கொஞ்சமாவது அதை காமிப்பாங்க. இப்பெல்லாம் அதுவும் கிடையாதுன்னு சொல்ல வரேன். ஆமா அதுவும் கிடையாதுன்னு சொல்ல வரேன். முன்னாடிலாம் அதையாவது காமிச்சாங்க. ஏவி கட் எனக்கு அந்த ஏவி கட் பண்ற டீம்ல தான் யாரோ ஒரு பையன் ஜாக்லினுக்கு எதிராக இருக்காப்ல. மைத்ரி கிட்ட சொல்லி முதல்ல என்ன சொல்றேன்னா, அவங்க இதுதான் சொல்றேன், இந்த குரூப்பே எங்கேயோ ஒய்ஃபு கிட்ட எங்கேயோ பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம். அது வந்து இந்த மாதிரி ஒன்று வந்து தெளிவா இருக்கும்போது அதுதான் ரைட். ஓகேப்பா, சரி. இப்போ இன்னொரு விஷயம் ஏதோ சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் ஜாக்லினுக்காக. ஆமா, அதே மாதிரி இந்த கேள்வி கேட்கறது, ஒரு 5 கேள்வி கேட்கறீங்கன்னா எல்லாருக்கும் நீங்க ஒரே மாதிரி கேள்வி கேட்கணும்ல, அப்படி கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு கேள்வி. இப்ப சௌந்தர்யாவுக்குன்னா நீங்க வந்து சிரிச்சா எப்படி பண்ணுவீங்க, முறைச்சா எப்படி பண்ணுவீங்க, ரியாக்ஷன்ஸ் கொடுங்க, உங்க கியூட்னஸ் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு எடிட் பண்ணும்போதே கையில் கட்டிடுறாங்கன்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன்ஸை கொடுக்க வைக்கிறீங்க. இப்போ ஜாக்லின் மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்கன்னா ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுதுன்னா, ஆட போய் இதை என்னத்தை எழுதிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மொமெண்ட்டை நீங்கள் கொண்டு வரீங்க. அந்த கொண்டு வரதை கொஞ்சம் கூட வந்து குற்ற உணர்ச்சியே இல்லாமல் கொண்டு வரீங்களேன்னு தான் ஆச்சரியமா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ 10 ஜாக்கி வச்சுருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், நான் மைக்கை பார்க்கல மேடம், சொல்லுங்கள். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஏதோ சொல்ல வந்தனே. சரி, வீட்டில் வேறு ஏதாவது நடந்ததா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு ரயனோடைய அந்த போய் இதை எடுத்துகிட்டு வந்தது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஜாக்லினை பற்றி இந்த சுனிதா இவங்க எல்லாரும் சேர்ந்து பேசுறது. அது ஜாக்லின் வந்து ஃபஸ்ட்டு சுனிதா வந்து ஜாக்லின் கிட்ட ஆனால் வெளில இருக்கும் போது எப்படி பேசுவாங்கன்னா, நீ எதுக்குடா போகணும், ஏன் நீ வந்து இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க, அந்த டாஸ்க் உனக்கு பண்ண முடியுமான்னு யோசிடா, அந்த மாதிரியான விஷயங்களை பேசுவாங்க, சொல்லுவாங்கல்ல. இப்போ இந்த வீட்டுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த வீடு வேற மாதிரி இருக்குடா, உள்ளார போனோம் தானே அந்த வீடு வேற மாதிரி இருக்கு, எங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் புரியுதுன்னு சொல்கிறாங்கல்ல. அது என்ன தெரியுமா, இதான் ஜாக்லின் கிட்ட பேசும்போது நீ எதுக்குடா போகணும்னு சொல்லிட்டு உள்ளார வந்து என்ன பண்றீங்க, ஜாக்லின் வந்து நடிக்கிறா அப்படின்னீங்க. அதேதான், இதுதான் அந்த வீட்டில். அதாவது உங்க இயல்பை எல்லா கோணங்களையும் காமிச்சிடுறாங்க அந்த வீடு. ஆனா நம்மளுக்கு பேசிட்டு போனது சுனிதா இவ்வளோ நல்லா பார்ப்பா. நீங்க ஒரு டோன் வால்யூமை கம்மி பண்ணிக்கங்க, இன்னும் 20 நிமிஷம் அப்படியே நான் உங்களை ப்ராக்டிஸ் பண்றேன். அஸ்கி வாய்ஸ் நீங்க போவேனா, ஒரு டோன் ஆஃப் வாய்ஸை கம்மி பண்ண போதும். நடுவுல கரெக்டா பேசிட்டு தான் இருந்தீங்க ஜெகி. நடுநிலை மித்து சார், நடுநிலை ஒரு மயிரே கிடையாது, ஒண்ணு இப்ப பேசுறீங்க இந்த மாதிரி பேசுங்களே ஜாக்கி, இதை விட ஒரு டோன் கூட ஜாஸ்தி பேசுங்க. நீங்க எக்ஸைட் ஆகி ஓவரா பேசுறீங்கன்னு சொல்றேன். இன்னைக்கு பார்த்து அந்த பொண்ணு வெளியே வந்துட்டா என்ன பண்ற சொல்லி இதை பத்தி தான் பேசி ஆகணும். இந்த டோன்ல பேசுங்க, ஆனா இதுக்கு அடுத்த டோனுக்கு போகாதீங்க. என்ன
இன்னும் ஓட்டணும். சரி, வந்தவங்களை வரவேற்றுருவோம். ஆமா, நிறைய பேர் வந்திருக்காங்க டக்கு டக்குன்னு. ஏன்னா சரி, வந்தவங்க எல்லாருமே லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டீங்களா? அது 300 பேர் இருக்கீங்க, ஆனால் வந்து 101 பேர் தான் லைக் பண்ணுறீங்க. ஸோ லைக் பண்ணீங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும். சரியா? சையத் அலி, ஜிஜே, செந்தில்குமார், இலங்கேஷ், லோகநாதன், ரத்னம் சசிகரன், பிரின்ஸ்லி அமிர்த சுவாமி, கிருபாகரன் ராமச்சந்திரன், ராஜ் கார்த்திக், ரம்யா, மைகூல் தாத்தா, ஃபாத்திமா அபு, ஷர்மிளா நாராயணசுவாமி, ராஜபாண்டியன், பாமதி குலராஜன், அமு கண்ணா, சங்கீதா சண்முகம், ஜிஎஸ் ஷாக்கு, ரேவதி, பத்மினி உதயகுமார், தீபா கார்த்திக், தியாகராஜன் ஆனந்தன், பிரியா, இட்ஸ் மீ பிரியா, கௌரி கோபாலகிருஷ்ணன், அண்ட் அனாமிகா பிகே, சாந்தி அமல்ராஜ், ஆம்பிக்ஸ், கோபி, ஹேமலதா, கிருபாகரன் ராமச்சந்திரன், பவானி எஸ், நெல்லிசீமை, தஹீரா பானு, கார்த்திகேயன் ஆர், ஜெயந்தி மாணிக்கம், அனிதா சுரேஷ், கோரா, ஐஸ்வர்யா, அண்ட் ராம்கி கிரண், ரகுநாத் வி, நசீரா பேகம், நாகூர்கனி, ரஷ்யா சுரேஷ்குமார், மணிகிருஷ்ணா, முருகன் உத்திரபதி, அண்ட் அனிதா சவுந்தரராஜன், சாந்தி, சுதா ஸ்ரீதர், ரேவதி ஆரி, கமலாதேவி, ஆண்டவர் தமிழ், அப்புறம் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் எபிக், நிமாலினி வேந்தன், வாணி பிரியா, அண்ட் ரதீஷரன், பிரியா நாயர், சிவபிரகாஷ், எஸ்ஜேஜே, சுகுணா தேவி, பராசக்தி, கௌரி செழி, ஓம் பிரகாஷ், சுஜி, குகன், அண்ட் இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. வந்தவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. இப்போ நான் ஒரு விஷயம் ஒன்று வந்து இதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். நம்ம நெல்லிசிம்ம ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. ப்ளீஸ். அதாவது இவ்வளவு நாள் உழைப்பும், ஓகே, இவ்வளவு நாளுடைய உழைப்பும் ஒரு 15 நொடிகளில் தீர்மானிக்கிறது வந்து தப்பு. ஏன்னா இந்த பணம் வச்சா டப்புன்னு மூடி உடனே நோவாமல் எடுத்துன்னு போகிற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதும் இந்த வாட்டி அது ட்விஸ்ட். அதுதான் டீம். இப்போ இந்த இடத்துல வந்து சவுண்டு வெளியே போய் திடீர்னு தோத்துருந்தா அது கண்டென்ட். அவங்கள பொறுத்தவரையும் நீங்கள் இத்தனை நாள் நான் உனக்கு எல்லா நாளுக்கும் நான் உனக்கு நம்ம தான் எமோஷனலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். அங்கே இருக்கிறவங்க அதை பண்ணுறதில்ல. டீம் வந்து எமோஷனலாக கனெக்ட் ஆகலாம். அவங்கள பொறுத்தவரையும் எல்லாமே கண்டென்ட்டு. விஜய் சேதுபதி வந்து இந்த ஷோவை பற்றி சொல்லியிருப்பார். இந்த ஷோவை பொறுத்தவரையிலுமே நெகட்டிவ் கண்டென்ட் தான். நீங்கள் நெகட்டிவாக அதை செய்யும் போது பேசுகிறீங்கல்ல, ஆட்டாமையில் பேசி, அதுதான் இந்த ஷோவோட வெற்றி. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ நீங்கள் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சு பாருங்க. வெறுமனே காசை வச்சு 2 லட்சம் சும்மா இல்லை, ஒருத்தன் 50,000க்கு முதல்ல ஓட விட்டாங்க. இப்போ அவன் என்ன பண்ணுறான், மறுநாள் 2 லட்சத்துக்கு வைக்கும்போது நீ ஒன்றா போடலாம் நான் போகிறேன்னான்றான். இப்போ இது இந்த இது இருக்குல்ல, இந்த ப்ரெஷர் இருக்குல்ல. இப்போ இதில் வந்து ஜாக்லின் மாதிரி ஆள் என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஓட்டு போட்டவங்க வந்து நான் வந்து சொம்பன்னு நினச்சக்கூடாதா, நான் போகணும். அப்போ வந்து ஆனந்தி மாதிரி என்ன சொல்கிறாங்க, செய்யாத, இந்த இடத்துல அந்த ரிஸ்க் எடுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. யார், சுனிதாவும் சொல்கிறாங்க. இதெல்லாம் மீறி ஒரு பொண்ணு அதை எடுக்குதுன்னா காசு இதுதான் கேம். இதுக்கப்புறம் அதாவது ராயன் பணப்பெட்டி எடுத்ததுமே கேம் இன்னும் டஃப் ஆகும்னு சொல்லியாச்சு. இந்த இடத்துல நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறது மிகப்பெரிய தப்பு. அதில் வந்து சரி தப்பு இல்லை நின்றுட்டாங்கன்னு வச்சுக்கோ. இப்போ 3 கண்டஸ்டன்ட் எடுத்துன்னு வராங்க. முத்து, இப்போ இதுக்கப்புறம் நம்ம இப்படி ஒரு கற்பனையாக பேசுவோம். இதுக்கப்புறம் வந்தாங்க, பவித்ரா போயாச்சு, விஷால் போயாச்சு. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க இப்போ? இன்னும் ரயன், முத்து, ஜாக்லின் அண்டு சவுண்டு 4 பேர் இருக்காங்க. சவுண்டை நீங்கள் விட்டீங்களே. அப்போ இந்த 3 பேரில் ரயனுக்கான ஓக்கிட்டு போகுது. 3 பேர் பவர்ஃபுல்லாக இருக்காங்க. முத்து, ஜாக்லின், சவுண்டு. இந்த 3 பேரில் சவுண்டை நிற்க வச்சு சவுண்டு ஜெயிச்சிட்டாங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க, முத்து ஜெயிச்சிட்டாங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? ஏன்னா இவங்க 2 பேருக்குமே பலமான பிஆர் ஓட்ஸ் இருக்கு. இவங்களுக்குலாம் ஆர்கானிக் ஓட்டு தான். பிஆர் ஓட்ஸ் அப்படி கிடையாது. அவங்க வந்து ஏகப்பட்ட ஐடி வச்சு ஏகப்பட்ட ஒன்றும் இல்லை, 21,000 சிம்மு இன்னும் ஒருத்தவங்க டப்பாவில் வச்சு எல்லார்கிட்டையும் கித்தனா நம்பர்ல இருக்கே 10 நம்பர் சொல்லுன்ற மாதிரி இது பண்ணியிருக்காங்க, ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. அந்த டப்பாவில் வந்து அவ்வளோ சிம்மா கொட்டியிருக்காங்க. இவங்களாம் அந்த மாதிரியாக ஃபோன் நம்பரை வச்சுட்டு இருக்கவங்க இவங்களாம், இந்த பிஆர் பண்ணுறவங்க அத்தனை பேருமே. அப்போ இந்த 2 பேருக்கு பணத்தை செலவு பண்ணி பிஆராக இருக்கும்போது அப்போ ஜாக்லின் மாதிரியான ஆள் அவ்வளோ தூரம் போய் வந்து பெப்பேன்னு போகிற மாதிரி ஆகிடும். அப்போ வெளியிலேருந்து வந்த இந்த மாதிரி தகவல்களில் இந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அந்த பொண்ணை தூண்டி இருக்குன்னு சொல்லுவேன். இப்போ அந்த தூண்டுறதுனால, அந்த கதவு மூடுறதுனால, அந்த சோகத்தால் தான் இன்னமும் நீங்கள் ஜாக்கை கொண்டாடிட்டு இருக்கீங்கன்றேன். இல்லைன்னா
அங்கே தீபக் எப்படி போனார் இல்லையா, அது கூட ஒரு அதிர்ச்சி போகலாம். மஞ்சரி போகும்போது ஒரு, ஆனால் இது மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்குது. கண்டிப்பாக இதை அப்படிதான் அவங்க வந்து கண்டென்ட்டாக பார்ப்பாங்க. அவங்க வந்து தேனை தடவை விட்டுட்டு பக்கத்தில் தேனை வச்சு போகும்போது நீ எடுத்து நக்கணுமான்றது நீ தான் முடிவு பண்ணணும். இப்படி போய் அந்த வீட்லேயே அந்த பொண்ணு இருந்தது. கடைசி 3ல் யாரோ ஒருத்தவங்க ஜெயிச்சா கூட ஜாக்லின் ஒன்றுமே இல்லைன்னும் போது அது ஒன்றும் பெருசாக பேசப்படுறாங்க. ஆனால் இன்னைக்கு ஜாக்லின் பேசப்படுறது, இன்னைக்கு அந்த பொண்ணுக்காக வந்து அழகிறது எல்லாமே வந்து என்ன சொல்றது, அதாவது அவங்களா அனுப்பல, அந்த பொண்ணு தான் கிளம்பிச்சு. அந்த வீட்டுல இருந்து யாருமே அவங்களால அனுப்பல, மக்களே கொண்டாடினாங்க, மக்களே வச்சாங்க. அந்த பொண்ணு ஒரு ரிஸ்க் எடுக்குது, அந்த ரிஸ்க்ல அது தோத்து போச்சு. தட்ஸ் ஆல். அதே மாதிரி வந்து ஓட்டு இல்ல அப்படிங்கறதுனால ஜாக்லின் மக்கள் அனுப்பிட்டாங்கன்ற மாதிரியான விஷயம் இல்ல. சரி, இப்ப நீங்க இவ்வளவு வேலை பண்ணி அந்த பொண்ணு இந்த வீட்லயே இல்லைன்ற மாதிரி அவனுங்க பண்ணானுங்களே, ஏவியில இருந்து எல்லா விஷயமும் பண்ணானுங்களே. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ திடீர்னு மிட் டே எவிக்ஷன் இவங்க யாருமே பணம் எடுக்கலன்னா அவன் என்ன பண்ணுவாங்கன்னா, இதே மாதிரி 4 பேர் முகமூடி போட்டு வருவாங்க, இப்போ 2 பேர் இல்லாமல் இருப்பாங்கன்ற மாதிரி தீன் போட்டால் என்ன பண்ணுவீங்க? இதுவாவது ஒரு பேசு பொருளாக இருக்கு. நான் அதனால தான் சொல்கிறேன், ஒரு கெட்டதுலேயே ஒரு நல்லது. 4 நாள் கழிச்சு பேசுகிற வெற்றியை விட இன்னைக்கு இந்த பெண் வந்து கொண்டாடப்படுறது வந்து பெரிய விஷயம், காலத்துக்கு நிற்கும். இப்போ இன்னொன்று, இந்த பொண்ணு இப்போ வெளியே போனதுமே விஷயம் தெரிஞ்சிடும், ஜெஃப்ரியிலேருந்து எல்லாரை பற்றியும் தெரியும். அப்போ இந்த பொண்ணு திரும்ப அந்த ஹாலுக்கு போகும்போது, நுழையும் போது அவங்க எதிர்கொள்கிற விதம்னு ஒன்று இருக்குல்ல, அப்படின்னு இருக்கும். தட்ஸ் ஆல். அதுதான் மேட்ரு. ஸோ அதனால் அவளை பொறுத்தவரையிலையும் ஜாக்லினை பொறுத்தவரையிலும் இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்டாக தான் நான் பார்க்குறேன். எஸ், அதே மாதிரி முழுசு அதான் 15 நொடிகளில் தீர்மானிப்பு தப்பு கரெக்டு தான். ஆனால் அவங்கள பொறுத்தவரை அந்த கேம் முத்து காலை உடச்சினாலும் அவங்களுக்கு கேம், ராணுவ காலை உடச்சினாலும் கேம், ஜாக்லின் உழுந்து புரண்டு வந்து காயெல்லாம் வச்சுக்கிட்டு போனாலும் அது கேம் தான். அவங்கள பொறுத்தவரை அது கண்டென்ட். இன்னைக்கு பொறுத்தவரையும் அவங்களுக்கு வந்து செம்ம ஹாப்பி. அவங்களுக்கு அங்கே வந்து சவுண்டு போயிருந்தா கூட மாட்டிருந்தா கூட அவங்க ஹாப்பி. அதுதான் அவங்களுடைய கண்டென்ட் ஆக்சுவலி. அதனால் அவங்கள பற்றி நீங்கள் அங்கே என்ன முடிவு எடுக்கிறீங்கன்றது பொறுத்து தான். அதுதான் சொல்கிறேன். அப்படி எடுத்து இப்படி போயிருந்தாலும் இப்படி ஒரு மொக்கம் வாங்கி இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொல்ல வரேன் திரும்பவும். எஸ், ஓகே. ஸோ அதே விஷயத்தை தான் வந்து ராஜ் கார்த்திக், ரம்யா இவங்க எல்லாருமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது 100% ட்ரை பண்ணாங்க ஜாக்லின், பட் அவங்க வந்து போகிறது வந்து இட் இஸ் நாட் வர்த் இட் அப்படிங்கிறதையும். அது உண்மைதான். ஆனால் அதுக்காக வந்து லவ் கண்டென்ட் இருக்குது போகுது வர்றதெல்லாம் வந்து அதெல்லாம் அடிஷ்னல். சில நேரத்தில் அப்படி தான் இருக்கும். நீங்கள் கண்டபடி உழைச்சிட்டு இருப்பீங்க, ஒன்றுமே இல்லாத அல்லக்கை அப்பப்போ டீ குடிச்சு வந்துட்டு இருப்பான். அந்த நேரம் பார்த்து நீங்கள் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் மாட்டி நீங்கள் வந்து சஸ்பென்ஷன் ஆகிப்போய் அவனை தூக்கி உட்கார வச்சுருவானுங்க. என்ன பண்ணுவீங்க அதுக்கு? அதேதான். அன்னைக்குன்னு பார்த்து நீங்கள் பாத்ரூம் போயிட்டு கதவு தாப்பா படாமல் போயிருப்பீங்க, பிரதீப் மாதிரி நீங்களும் மாட்டிருப்பீங்க. இல்லை அவங்களே வந்து பாத்ரூமுக்கு கதவே தாப்பாவே வைக்காமல் ஒரு விஷயமா விட்டுருப்பாங்க அலட்சியத்தில், அதில் நீங்கள் மாட்டிருப்பீங்க. அதுதான் மேட்டர். அதுதான் வந்து ஜிஜியும் சொல்லியிருந்தா. அதாவது ரொம்ப ஒரு கிரேஸ்ஃபுல் எக்ஸிட் இருந்திருக்கலாம் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா, பெருசாக கிரேஸ்ஃபுல் எக்ஸிட் இருந்திருக்காது ஜிஜி. அதுக்கு இது எவ்வளோ பெட்டர்ன்ற மாதிரி இல்லை. ஒரு வாட்டி மேலே அப்படியே போகும் ட்ரெயின், கீழே இறங்காமல் அப்படியே போயிடும் தெரியுமா? அவ்வளோதான். எங்கன்னா ஆள் காணோம். அந்த மாதிரி போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால இது 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 அது கெட்டதுலேயே ஒரு நல்லது இப்படிதான் நினச்சிக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நானும் உடஞ்சுதான் இருக்கேன், நான் இல்லைன்னா சொல்ல வரல. ஆனால் இதை இன்னொரு பார்வையாக இன்னொரு கோணமாக நீங்கள் பார்க்கும்போது இது காலத்துக்கு நிலச்சி நிற்கும்னு நான் சொல்ல வரேன். எஸ், ஓகேவா. அது வந்து சங்கீதா அவர்கள் அண்ட் ரேவதி இவங்களாமும் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை சுனிதா தான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க போல இருக்குது. சுனிதா இது ரீசன்ட் கன்ஃபியூஸ்டு ஹருங்கிறத கிருபாகரன் சொல்லியிருந்தாப்புல. பத்மினி சொல்லியிருந்தாங்க, நான் வந்து பார்க்கவே போகிறது இல்லை பேபி இனிமே ஃபார் த அப்கமிங் சீசன். என்டையர் சீசன் விஜய் டிவி இன்வால்மெண்ட்டு அவங்களோட பீப்புளை மட்டும் தான் சேவ் பண்ணுறாங்க, ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம ரொம்ப அவசமாக இருந்தோம் அப்படிங்கிறதையும், மை ஃபேவரட் சுதா மேம் கீப் ராக்கிங்கிறதையும் அவங்க போட்டிருக்காங்க. லாஸ்ட்லனா மை ஃபேவரட் சுதா மேம் கீப் ராக்கிங். ஓ ஓகே ஓகே, ராக்கிங், கீப் ராக்கிங் ப்ளீஸ். எஸ், தேங்க்ஸ் பத்மினி. ஓகேவா. ஸோ ராஜ் கார்த்திக் வந்து ஈவன் ஏவி டாஸ்க்லேயும் வந்து நான் சொன்னதான் சொல்லியிருந்தாங்க, பயஸ்டாக இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு க்ரூவல்ட்டி அவங்கள மீறி நடந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க. ஓகேங்க, இன்னைக்கு அவங்க பண்ணாங்க, நீங்கள் எல்லாருமே டென்ஷன் ஆனீங்க. நைட்டே எவிக்ஷன் வருது, இப்போ நம்ம அதை பற்றி பேசிட்டு இருக்கோம். எவ்வளோ பொண்ணுங்க ஸ்பேஸில் அழுதுட்டு இருக்காங்க தெரியுமா? அதேதான். இந்த அழுகை அவங்க ஜெயிச்சிருந்தா கூட இப்படி வந்திருக்காதுன்னு சொல்ல வரேன். ஹாப்பியாக இருந்திருக்கான், பட் இது காலத்துக்கும் நிற்கும்னு சொல்ல வரேன் நான். அதை முருகேஷ் தான் சொல்லியிருக்காரு. நம்ம 2 பேருக்கும் ஹக்கு கொடுத்துருக்காரு. ஜாக்லினோட நியூஸ் பார்த்த உடனே நான் உங்கள் 2 பேருக்கும் தான் ஹக்கு கொடுக்குறேன். அண்ட் யூ கைஸ் வேர் அவசரம். அவ வந்து ஒரு டிசர்விங் கண்டஸ்டன்ட். அதனால தான் நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து நாங்கள் ரொம்ப சோகமாக பாருங்கள் பிபி எப்படி பண்ணிவிட்டார்கள் என்று முதுகில் குத்திவிட்டு அவன் குத்துறவன் குத்திட்டு தான் இருப்பான். இதெல்லாம் மீறி இந்த பொண்ணு நின்றுச்சு பற்றியா? எவன் நின்று இருக்கான் சொல்லு? எல்லாம் ஏதாவது ஒரு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த பொண்ணு மாதிரி போல்டா நின்று ஆளே கிடையாது. அவ்வளோதான்.
ஓகே. அதான் அம்பேக்ஸ் அந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து ஏன் வந்து சௌந்தர்யா இன்னும் இருக்காங்கன்னா அவங்க இருப்பாங்க, அவங்க பாதையில் போய் திருப்பி ஓடி வந்துட்டாங்க. ஏங்க அதாவது போய் 2 செகண்ட்ல தோத்த பொண்ணை விட இந்த பொண்ணு திரும்பி வந்ததுக்கு எவ்வளவு ஃபயர் விட்டாங்க. போய் சௌந்தர்யா ட்ரை பண்ணி முடியலன்னு டக்குன்னு வந்துட்டாங்க. அப்படி அடைகளா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. உண்மை. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றது அதுதான் நண்பர்களே. நீங்க வந்து ரெபேக்கா வர்கீஸ், 99 ராமு, இவங்க எல்லாருமே கல்யாணம் பண்ணி ஹாப்பியாக இருந்தால் இந்த உலகம் அவனெலாம் கொண்டாடியே இருக்காது. அவனுக்கு வந்து ஒருத்தன் மொட்டை பையனாகவே சுற்றணும், ஒன்று வந்து ஒருத்தன் நினச்சி உருகிட்டே இருக்கணும். ஏன் அந்த பொண்ணு நல்லா இருக்கக்கூடாதா, இன்னும் இதை விட நம்ம சிறப்பாக ஒருத்தன் வந்து பார்த்துக்க முடியாதா, ஒரு குழந்தை அந்த 2 குழந்தைங்களுக்கும் ஒரு நல்ல அப்பாவாக இருக்க முடியாதா சொல்கிறேன். சாய்ஸ், அதெல்லாம் அவங்க சாய்ஸ். ஆனா இப்படி இருந்தா அது கொண்டாடப்படாதுன்னு சொல்லுவோம். அதுக்கு என்னென்ன கதை கட்டி இது என்னென்ன மாதிரி பேசி அந்த பொண்ணை வந்து மனதளவில் உடைச்சி உட்கார வச்சு யோசிச்சு பாருங்க. அதுக்கு தான் நான் அதை சொன்னேன். அதனால ஜெயிப்பை விட இந்த இடத்துல இதுல இருக்கிற ப்ளஸ் பாயிண்டோட நீங்க வந்து கொண்டாடுங்க. ஏன்னா நான் நிறைய பொண்ணுங்க அழுது நான் கேட்டு வந்தேன்னா, இதை வந்து எல்லாரும் மாதிரி நம்ம என்னைக்குமே பேசுனது கிடையாது. அன்னைக்கு ஐஸ்வர்யா வந்து குப்பையை கொட்டி பாலாஜி மேலே பண்ணும்போது கூட நம்ம வந்து உடையாமல் பண்ணோம். நானும் நிறைய இடத்துல சில இடம்லாம் உடஞ்சிருக்கு. இது வந்து உடையக்கூடிய இடம் தான். ஆனால் அது அந்த பொண்ணு வந்து அந்த மாதிரியான ஆள் கிடையாது. அது இப்படி பேசுறது தான் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லை உண்மையே இன்னும் கேட்டால் எனக்கு ரொம்ப வருத்தமும் கூட. அது வந்து சில இதெல்லாம் வந்து விஜயோட டயலாக் ஒன்று, ஒரு மொழியோ ஏதோ ஒரு படத்தில், இந்த உலகத்தில் சில விஷயங்களை கேள்வி கேட்க முடியாது, அவ்வளோதான். ஏன் எதுக்கு நீங்கள் கேள்வியே கேட்க முடியாது சில விஷயத்துக்கு. நீங்கள் என்ன நினைப்பீங்க, நீதித்துறையில் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்துடும். நீங்கள் என்ன பண்ணாங்க, ஜெயலலிதா திரும்ப விட்டு வெளியே வந்தாங்க. வெளியே வந்து ஊழல் குற்றவாளின்னு சொல்லும்போது இல்லை அப்படி தண்டனை குற்றவாளியே இல்லைன்னானுங்க. இப்போ வந்து அது ஊழல் குற்றவாளி, அது சேர்த்த சொத்து எல்லாமே கவர்மெண்ட்டு கபலீகரம் பண்ணணும், யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்ட்டான். இப்போ கர்நாடகா உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, ஜெயலலிதா சேர்த்த எல்லாமே சொத்து வந்து ஊழல் குற்றவாளியுடைய சொத்து. இந்த குற்றவாளியுடைய சொத்தை நீங்கள் யாருக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அவங்களுடைய வாரிசுகள்ன்ற போர்வையில் யாராங்க அவங்க, இது வந்து அரசுக்கு சொந்தமானது. அப்படின்னா என்ன அர்த்தம், கன்விக்டட் குற்றவாளி அப்படின்னு அர்த்தம். சரி, இதே நீதித்துறை படிச்ச ஒரு இடத்துல ஒருத்தர் மேல ஒரு பிராது வருது, நிபந்தனை இல்லாம தள்ளுறான், நான் அதிபர் பதவி இருக்கிறாருன்ட்டு அமெரிக்காவில். யோசிச்சு பாருங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, இதுக்காக நீங்க டிஸ்பாண்ட் பண்ணுவீங்களா? இதுக்கு ஒரு காரணம் இருக்கும், இதுக்கு ஒரு கதை ஒன்று இருக்கும். எத்தனை வருடங்கள் ஆனாலும் உண்மை நிற்கும். எத்தனை வருடங்கள் ஆனாலும் அதுதான் மேட்ரு. எஸ். ஓகே. இதில் அது வந்து சாதாரண ரேட்டிங் இப்போ ஆஃபீஸில் போடுறோம்ல, அதுலேயே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்குது. ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கிறதுலேருந்து ஒரு மீட்டிங் ரூமில் உட்கார்றதுலேருந்து எல்லா இடத்துலையுமே பாலிடிக்ஸ் இருக்குது. அதெல்லாம் லைஃப் ஃபுல்லாக பார்த்துட்டே வரோம். அதனால இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, தட்ஸ் இட்ரா அப்படின்னு லெஃப்டில் ஹேண்டில், இந்த லெஃப்டில் ஹேண்டில் பண்ணுற விஷயம் யாருக்கிட்டேருந்து நான் இன்னுமே வந்து அதை கற்றுக்கிறேன்னா, இன்றைக்கி சொல்லுவாப்பில் முத்து சொல்லுவாப்பில் ஜாக்லினை பற்றி பேசும்போது, ஏதாவது ஒருத்தர் வந்து அவங்கவுங்கள 6 மெம்பர்ஸை பற்றி வேறு ஏதாவது புகழ்ந்து சொல்லுங்க அப்படின்ற பொழுது முத்து சொன்ன விஷயம் நல்லா இருக்கு. வெளியில் போனால் ஒரு நல்ல நடிகைக்கு என்ன வேணும், ஒரு விமர்சனத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது தான். ஜாக்லின் அப்படி லெஃப்டில் ஹேண்டில் பண்ணிட்டு போகணும். அதை இதே விஷயத்த இவங்க சொல்லுவாங்க, அவங்க பேர் என்ன, பவித்ரா. ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக பேசிட்டு போயிருப்பாங்க அவளை. ஓ அப்படியா, ஓகே அப்படின்னு எப்படி நீ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. அந்த விஷயம் வந்து அவங்கள்ட்ட ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னும் பொழுது பயங்கரமாக கஷ்டப்பட்டு பயங்கரமாக ரியாலிட்டியை பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் லைஃப்பில். ஓ அப்படியா, ஓகே அப்படின்ட்டு போயிட வேண்டியது. எங்கள் அம்மா வந்து ஒருத்தன் வந்து தேவடியா அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லும்போது அவன்கிட்ட சொன்னேன், அது எங்கள் அம்மாவுடைய சாய்ஸ் தான், அவள் கூட படுத்துருக்கலாம், எதுக்கும் அவளுக்கு பிடிச்சி படுத்துருக்கலாம், பிடிக்காம படுத்துருக்கலாம், ஏதோ ஒன்று படுத்துருக்கலாம், அது அவளுடைய பிரச்சனை, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு. அது இது சில விஷயங்கள் நீங்கள் இப்படி தான் ட்ராவல் பண்ணி போகணும். நீ சொல்கிறதுனால ஆகிட போகிறாங்களா, அப்படி ஆனாலும்னா ஏன் இல்லவே இல்லையா, யாருமே இல்லையா, அந்த வேலை செய்கிறவங்க யாருமே இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து உங்களை ட்ரிகர் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் இல்லை. இது நான் அதுக்கு தான் சொன்னேன், இது நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். இந்த நான் போன வாட்டிலாம் கூட சொல்லிகிட்டே இருந்தேன், எனக்கு ரொம்ப ஒரு ரீல் ரொம்ப பிடிச்சிருந்தது. டேய் இப்போல்லாம் எப்படி மனநிலையில் இருக்கிறேன், ஒன்று விஜய் சித்து. ஆமாம், வரியா வா அண்ணா, அன்னைக்கு நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, சொல்றியா சொல்லு. இல்லை உங்களை பிடிக்கல எனக்கு, நான் இப்போ கிளம்புனேன், அன்றைக்கி ஏதோ நான் பேசிட்டேன், நீங்கள் இன்னமும் அப்படி தான் இருக்கேன், எனக்கு இப்போ பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கிளம்பு. யாரையும் கூட்டு வச்சுக்கிட்டு ஆளோட பாடுற மனநிலை நான் இல்லைடா. ஏன்னா அப்படி ஆச்சு இல்லைன்னா தெரியல, அது இன்னும் அப்படி ஆகிடுச்சு, ஒன்றும் இல்லை. அது மாதிரி அவ்வளோ வாங்கிடுச்சு.
நம்ம இங்கே வந்து இது நிறைய இடங்கள்ல இதை நீங்கள் ஒன்றுமே இல்லை. இப்போ அதுதான் நான் சொல்கிறேன்ல, ரொம்ப நிறைய அடிபட்டு ரொம்ப நிறைய இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஜாக்கி நானும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு விளக்கம் கொடுத்துட்டு இருந்தோம். ஒருத்தவங்க எப்படி இருந்தாங்க அவ்விஸ் பெயிண்டியர்லாம் சொல்லுவாங்க. உண்மையிலேங்க அது வந்து என்னன்னா ரொம்ப 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 பரிதாபப்படும். அதே ஏன் சார் தத்து போறீங்க? நான் சொல்ல வந்ததையே திடீர்னு கிளப்பி விட்டீங்க மேடம். ஒஸ்ட் பிஹேவியர். அது என்ன அப்படின்னா அந்த அளவுக்கான அடி. அதுக்கப்புறம் யாராவது வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்களா இல்லை ஓஹோ ஜாக்கி ஒன்று பார்த்துக்கிறாரா சரிம்மா அப்படின்னு சிரிச்சுட்டு போயிடுறது. ஏன்னா அது கொடுத்த அடியும் அதுலேருந்து நாங்கள் எப்படி வெளியில் வந்தோம் அப்படின்ற அந்த கனெக்டும் இருக்குல்ல, அது வேற லெவல். ஸோ தட் இஸ் வாட் ஜாக்லின் வில் கெட். உட்கார வைக்கும். டிபெண்ட் அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டாங்க. புவனா பாலகணேஷ் வேறு வந்தாங்களான்னு தெரியல, கமெண்ட்டுகள் நிறையா இருக்கிறதுனால டிபெண்ட் இன்னைக்கு டிக்குப்பா. ஸோ இந்த டிபெண்ட்டாக உட்கார வைக்கிறத நான் சொல்லவே இல்லை. பட் த லவ் டுவர்ட்ஸ் அஸ் அப்படிங்கிறதுல ஒரு எப்படி சொல்கிறது அந்த வார்த்தை, இன்னும் லவ் டுவர்ட்ஸ் ஈச் அதர் இல்லை லவ் அந்த அந்த அதோட எசன்ஸ் ஆஃப் லவ் அப்படிங்கிறத நிறையவே அது புரிய வச்சுது. அதுக்கப்புறம் நடக்கிறதா நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் யாராவது சொன்னாங்க எனக்கு ஜாக்கிக்கு என்ன எவ்வளோ பிடிக்குன்னு தெரியுமா? ஓ அப்படியா சூப்பர், அவ்வளோதான். ஆமாம், ஏன்னா அதை வந்து யாராலையுமே அது யாராலையுமே அவ்வளோ கொடுக்க முடியாது. யாராலையுமே அவங்க மாதிரி என்னை யாராலையுமே பார்த்துக்க முடியாது. ஆனால் பார்த்துக்கணும் அப்படின்னு பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச 2 பெண்கள் இருக்காங்க. அது வந்து ஒரு 30% 40% சொல்லலாம். இந்த இதை யாராலையுமே ஃபில் பண்ண முடியாது. ஆனால் அது சொல்கிறேன், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பார்த்துருக்கேன்னு சொல்ல வரேன் நான். எஸ் எக்ஸாக்ட்லி. ஓகே. சின்ன மனசுக்கு விளங்கவில்லையே நடந்தது என்னென்ன, என்னை எண்ணியும் புரியவில்லையே நடப்பது என்னென்ன, கோயில் மணிய யாரு அடிக்கிறா, தூங்கா விளக்க யாரு ஏத்துறா, ஒருபோதும் அணியாம நின்று ஒளிரணும். ஓகே, தேங்க்யூ. சும்மா ஒரு ரிலீஃப்காக. ரொம்ப டிப்ரெஸ்டு இது. ஆனால் அதில் இருக்கிற உண்மைகள்னு பார்த்தீங்கன்னா இதில் பாசிட்டிவ் சைடுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அந்த பொண்ணு, அந்த உண்மை, அந்த பணம் இதெல்லாம் வந்து ஒருவேளை அந்த 2 செகண்ட் முன்னாடி வந்தால் யோசிச்சு பாருங்க, அது பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். சில நேரத்தில் அப்படி தான். ஆனால் அந்த கொண்டாட்டம் அப்படி போயிடுச்சுன்னா இங்கே வெளியில் கொண்டாடுறதுக்கான விஷயங்களுக்கு ஒரு சின்ன சர்க்கிள் தேவையாக இருக்கிறது. அதுதான். தியாகராஜன் வந்து ஒரு $100 போட்டிருக்கோம் ஃபார் கன்சிஸ்டன்சி அண்ட் மேக்கிங் அஸ் வார்ம் வித் யுவர் ரிவ்யூஸ். தேங்க்யூ. தலைவரே இப்படியே போனா ஸ்டான்லியில லைட்டா மிக்சிங்கோட தான் ஃபைனல்ஸ் பார்க்கணும் போலேன்னா ஸ்டான்லியா. ஆமாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாண்டா தம்பி, அப்படிதான்டா பார்க்கணும். ஓகே. டுடே ஏவி டாஸ்க் லுக் லைக் விஷால் எவிக்ஷன் ஏவி மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு ராம்கி கிரண் சொன்னார். அதெல்லாம் சும்மா அப்படிதான். அப்புறம் டிராஃபி சௌந்தர்யா கையில் கொடுக்கக்கூடாது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பராசக்தி அவங்கள்ட்ட கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு அதுதான். நீங்கள் அது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்கும். ஜாக்லினும் சவுண்டு இருக்கும்போது சவுண்டுக்கு முத்தையும் இவங்களையும் விட்டு சவுண்டுக்கு தூக்கணும் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஜெயலலிதா முதல்ல ஆட்சிக்கு அப்படி வந்து மிகப்பெரிய வெள்ளத்துக்கு அப்புறம் அவங்க ஆட்சிக்கு வராங்க. எனக்குலாம் பெரிய அதிர்ச்சி. 2000 வாட்டி மோடி வந்தப்போ பெரிய அதிர்ச்சி. இதெல்லாம் சிலதெல்லாம் நீங்கள் உங்களால் அதான் சொல்கிறேன், சில விஷயங்களை கேள்வி கேட்காம ஏற்றுக்கணும். நீங்கள் கேள்வி கேட்காம ஏற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்து நீங்கள் இயங்க ஆரம்பிச்சுருவீங்க. இல்லைன்னா அதுலேயே அந்த இடத்துல புள்ளியே நிற்பீங்க. ஓகே, அண்டர்ஸ்டுட். அதில் இப்போ டக்குன்னு யார் கமெண்ட்டோ பிடிச்சேன், மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, இது மாதிரி ஒரு ஆர்கானிக்காக ரியல் செல்ஃபாக இருந்தவங்க வந்து ரொம்ப வைடாக பார்க்க முடியாது. அவங்க வந்து அவங்களுடைய கெரியர் குரோத்துக்கு அவங்களே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஷீ டிசர்வ்ஸ் மோர் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா மென்ஷன் பண்ணாங்க. கண்டிப்பாக. இல்லை, நான் அதை தான் சொல்கிறேன். ஒரு ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு செலிப்ரேஷனில் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் வந்து பார்க்கும்போது எல்லோரும் வெவ்வேறு இடத்துல இருப்பீங்க. உங்களுக்கு அந்த வழியெல்லாம் போயிட்டுருக்கோம், மன்னிக்க தோணும். ஆனால் வீட்டை விட்டு இப்போ நீங்கள் வெளியே வந்துட்டீங்க, இன்னும் 3 நாள் தான் இருக்குது, திரும்ப வந்து ஃபைனல்ஸில் போய் உட்காருவாங்க. அப்போ நீங்கள் எல்லாரையும் பார்க்கலாம்ல. இல்லை, எல்லாத்த விட இன்னொரு விஷயம் ஜாக்கி திரும்ப சொன்னது என்னென்னா, டாப் 5 இப்போ இருந்தவங்கள டாப் 5லாம் என்ன நம்ம பெருசாக பார்த்துட்டோம். ஆமாம். இப்போ அதே இந்த எக்ஸிட் நடுவில் போனவங்களை பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அதர் தென் ஆரியோடைய வெற்றியை தவிர்த்து வேறு எதுவும் பெரிய வெற்றிகளை நம்ம கொண்டாடிட்டோமா அப்படின்னா ஓகேவா கொண்டாடணும்.
பட் பிரதீப்புக்கு இருந்த, ஓவியாவுக்கு இருந்த அந்த ஒரு கிரேஸை விட இப்ப ஜாக்லினுக்கு ஜாஸ்தியாவே இருக்குங்கிறேன். அதுக்குதான் இந்த வருத்தம், இந்த சர்க்கிள் தேவையாக இருக்கு. இதை பாசிட்டிவா எடுத்துக்காங்க. அது வந்து அந்த பொண்ணுக்கு நல்லதுன்னு தான் நான் சொல்ல வரேன். நீங்க நான் நிறைய வாட்டி ஒரு ப்ராவர்பு, எனக்கு தெரிஞ்ச ப்ராவர்பு, நான் அடிக்கடி சொல்ற ப்ராவர்பு, சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங் அப்படின்றது வந்து, எதுவுமே செய்யாமல் இருப்பதை விட எதையாவது செய்யுங்க. விஷாலை விட ஜாக்லின் பெஸ்டர், சவுண்டை விட பாதியிலே ஓடி போய் பாதியிலே வந்த சவுண்டை விட ஜாக்லின் பெட்டர். கரெக்ட். ராயன் அவங்களுக்காக வடிவமைப்படுது, அவங்களாம் ஃபிட்டாகவே இருந்தாங்க. இந்த முயற்சிகளில் இறங்கின, ஏன்னா இது பவித்ராவை நான் அக்செப்ட் பண்ணுவேன். அவங்க அதான் அந்த டிஸ்டன்ஸ் கால்குலேஷன் மிஸ் என்னவோ நடக்கலாம். பட் அதுக்காக இது she deserve தான் நான் சொல்ல வரேன். பட் ஜாக்லினோட ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, எல்லாருக்குமே ஒரு மைனஸ் இருக்கும்ல. ஜாக்லினோட மைனஸ் என்னங்க? ஓகே, she gets emotionally connected எல்லாருமே, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. வேற எந்த ஒரு ரீசன்னாலேயுமே வந்து ஜாக்லின் தோக்கல, ஜாக்லின் வந்து இந்த மாதிரி ஆகல. ஒரே விஷயம், ஆரம்பத்திலேருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிற சௌந்தர்யாவுக்கு அவங்க இன்னுமே சப்போர்ட் பண்றாங்க. யார் உனக்கு பிடிக்குன்னு கேட்டா சௌந்தர்யா, ரயன், இவ்வளவுதான் இவங்களுக்கு தெரியுது. இன்னுமே அதாவது கோவா கேங்னு ஒண்ணு இருந்துச்சுன்றப்ப மாக்காப்பா சொல்லுவாரு, இல்ல இன்னுமே இருக்கு அப்படின்னுவாங்க அவங்க. ஆனா அந்த இன்னுமே இருக்கிறதுல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு ராயன் ஓடுறதுக்கு முன்னாடி ஜாக்லின் ஹக் பண்ணி ஒரு அந்த ஹக், அந்த வார்ம் ஹக் இருக்குல்ல, இட்ஸ் அதை நீங்கள் இதில் கட் பண்ணிட்டாங்க. நான் பார்த்தேன், அது வருதான்னு பார்த்தா அதில் இல்லை. அந்த ஹக்கும் அவன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொடுக்குற ஹக்கும் வேல்யூபிளான ஹக். அதனால தான் ராயனை வந்து உங்களுக்கு வந்து ஜாக்லின் பிடிக்குமா சவுண்ட் பிடிக்குமான்னு கேட்கும்போது ஒரு சின்ன ஒரு கேப்பை பண்ணி ஜாக்லின் நிதர்சனமாக சொல்கிறதுக்கு காரணம் அதுக்குள்ளே ஒரு பாண்டு. இந்த பாண்டுக்கு வந்து மேட்ரு பண்ணி இருக்கணும் மாதிரி எல்லாருமே ஒரு பாண்டுனாலே டக்குன்னு அவன் வந்து அங்கே தான் போவான். சிலது வந்து அப்படி இல்லை, இருக்கவே வேண்டியதில்லை. சில விஷயங்கள் வந்து அப்படி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது இல்லாமலே இருந்த மாதிரியான ஒரு ஃபீலை அது கொடுக்கும். 1000 கூடலுக்கு சமமாக சில கேரக்டர் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து அன்பிலீவபிளாக இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதுதாங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அதுதான் வந்து கேங்கில் ஒரு நட்புக்கு ஒரு அடையாளமாக ஒரு ஹக், வாட் எவர் இட் இஸ். அந்த ஹக் இருக்குல்ல, அது ரொம்ப வேல்யூ. கண்டிப்பா அது வந்து கீழே கடந்தவன துளிர்த்து எழ வைக்கிற ஒரு விஷயம், ஓட வைக்க விஷயம், அதாவது கொண்டாட வைக்க விஷயம். அதை ஜாக்லின் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஆனால் சவுண்டு கூட வந்து பேசுவாங்க. அந்த 9 நிமிஷம் வீடியோ அதை பாருங்கள். நீ லெஃப்ட் எடுக்கிற, ரைட் எடுக்கிற, நீ எதையும் கான்சன்ட்ரேட் பண்ணாத, இது ஓடுறவனுக்கு தெரியாத. அவன் என்ன கேட்குறான், அவன் என்ன கேட்குறான், கிளம்புறதுக்கு முன்னாடி அவனை ஆசுவாசப்படுத்தவும் உன்னால் முடியும்னு சொல்கிற நம்பிக்கையும் கொடுக்கணும். அதுதான் அந்த உதாரணத்துக்கு அந்த பொண்ணு விஷயத்தை எடுத்து வந்தேன். நான் ஒன்றும் பெருசாலாம் அவருக்கு செய்யவே இல்லை சார். இதுக்கப்புறம் நீங்கள் ஹஸ்கியில் பேச வேண்டிய நேரம் உங்கள் கட்டாயத்துக்கு தள்ளி 11-2 ஆயிடுச்சா? ஆமாம் சார். இதுக்கு தான் அந்த பொண்ணு நான் சொன்னேன். அந்த பொண்ணு வந்து ஒன்றும் இல்லை, அவள் கூட நான் பெருசாலாம் இன்ட்ராக்ட்லாம் பண்ணதில்லை. குட் மார்னிங் டெய்லி அனுப்புவா, விஷஸ் பண்ணுவேன். கேஸ் இப்போ கிளம்புற டைமில் ஆனால் நான் ப்ளஸ் பண்ணணும்னுவா, நல்லா இருப்பா, எல்லாம் நல்லபடியாக நடக்கும், எந்த குறையும் வராதுரா, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஜெயிச்சதுக்கப்புறம் அது இதுதான் எல்லாருமே எதிர்பார்க்குறது. அவ்வளோதான். ஏங்க நான் கரெக்ட், நீ பண்ணுறது கரெக்டடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்கிறதுக்கே அங்கே ஆள் கிடையாது. அந்த ஒரு 4 வார்த்தையை இது வரைக்குமே அந்த பொண்ணுக்கு யாருமே சொல்லல. அதுதான் நான் சொல்றேன். ஆனாலும் கூட அந்த பொண்ணு இவ்வளோ விஷயங்களுக்கு வந்திருக்கும் பொழுது இது வேற லெவலான ஒரு விஷயம். அப்படியே இந்த ஒரே எபிசோடா முடிச்சிடறோம் இல்லைங்களா? வேற ஏதாவது வீட்டில் இருக்கிற விஷயங்களை பேசுறோம்னா இப்போ செகண்ட் எபிசோட்ல விஷயங்கள் இது கமெண்ட் எல்லாம் போறதுமா 42 நிமிஷமா, இன்னும் ஒரு காலமா ஒரு ஹாஃப் அன் ஹவர் பேசலாம். பட் 47 நிமிஷம்ன்றதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ செகண்ட் பார்ட்ல நான் கமெண்ட்டுகள் மேலே இருக்கிற கமெண்ட்களை படிக்கிறேன். 47-50 முடிச்சிடலாம். 48 இருங்க ஒரு நிமிஷம், இந்த ஆடியோ மட்டும் நான் போடுங்க, அதுக்கப்புறம் அப்படியே பண்ணிடலாம். லவ் யூ நே. தேங்க்ஸ் நே. எனக்கு உன்னை கட்டி பிடிச்சி அழுவணும் போல இருக்குது. கட்டி பிடிச்சி உண்மையாலுமே I love you. I miss you so much அண்ணே. பல போராட்டங்களுக்கு பிறகு அது கேஸ் ஜெயிச்சப்ப அதை சொல்றதுக்கும் அதை வெளிப்படுத்துக்கிறதுக்குமான ஆட்கள் இல்லை அப்படின்றது தான் அங்கே சொல்ல வந்த விஷயம். அஸ்கியும் வர மாட்டேங்குது. நம்ம என்ன மேடம் பண்ணுறது? இந்த ஊரில் எட்டு வந்து உட்கார வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். 47 மினிட்ஸ் இப்போ செகண்ட் பார்ட். எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில் மூலமாக எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள்.
மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஆஃப் சைனிங் ஆஃப்.